பயணிக்கலாம் ஞான சண்முகாதேவியோடு. இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பக்கத்துல காமநாயக்கன்பட்டி அப்படின்ற அழகான ஊர்ல இருக்கக்கூடிய புனித பரலோக மாதா பேராலயத்துக்கு போகலாம். தமிழ் உலகம் போற்றக்கூடிய தேம்பாவணியை படைச்ச வீரமாமுனிவர் 7வது பங்கு குருவாக பணியாற்றிய பெருமைக்குரிய கத்தோலிக்க வழிபாட்டு தலம் தான் இது. பரலோக மாதா ஆலயத்துக்கு வச்சிருக்கக்கூடிய ஆர்ச்சுக்குள்ள நுழைஞ்ச உடனே வீரமாமுனிவருடைய மணி மண்டபம் இருக்கு. நம்ம பண்பாட்டு முறையான தேர்பவனி, முளைப்பாரி, கும்பிடு சேவை மாதிரியான நிகழ்வுகளை இந்த ஆலயத்துல புகுத்தி வழிபாடு நடத்தியவர் அருட்திரு வீரமாமுனிவர் அவர்கள். திருவிழா நாட்கள்ல சப்பர பவனி, அப்புறம் 2 தனித்தனி தேர்ல சூசையப்பரும் பரலோக மாதாவும் ரத வீதிகள்ல சுத்தி வரத பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும்னு சொல்றாங்க. அந்த தேர் பவனிய பார்க்க அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லா ஊர்கள்ல இருந்தும் மத வேற்றுமை பார்க்காம மக்கள் கலந்துக்கிற அளவு ரொம்ப பிரசித்தி பெற்ற நிகழ்வாவே இருக்கு. நான் இந்த ஆலயத்துக்கு கிறிஸ்மஸ் பண்டிகைக்கு கொஞ்சம் முன்னாடி போயிருந்தேன். அதனால ஸ்டார்ஸ் எல்லாம் கட்டி பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லா இருந்துச்சு. ரொம்பவே அமைதியான சூழல்ல, அழகான தோற்றத்துல, பார்த்த உடனே மனசுக்கு பிடிக்கிற மாதிரியான ஒரு அற்புதமான ஆன்மீக தலம் தான் புனித பரலோக மாதா பேராலயம். 1684 புனித அருளானந்தர் கூரை வேய்ந்த ஆலயமா தான் இதை கட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் புதுப்பிக்கப்பட்டு இப்ப நாம பாக்குற அழகான தோற்றத்துல காட்சி தருது. தெய்வீகமான தோற்றத்துல ஒரு துடிப்பான தாயா புதுமை புனித பரலோக மாதாவை இங்க நாம தரிசிக்கலாம். முடிக்காணிக்கை கொடுக்கறதுக்கும் காது குத்துறதுக்கும் இங்க தனியா இடம் இருக்கு. குழந்தை பேரு வேண்டவங்க இங்க வெள்ளி தொட்டில காணிக்கையா வச்சு வேண்டக்கூடிய சம்பிரதாயத்தை பார்க்க முடியும். அற்புதங்கள் பல நிகழ்த்திய மகிமைகள் நிறைந்தவரா அன்னை இங்கு நமக்கு காட்சி தராங்க. பல்வேறு காலகட்டங்கள்ல அவர் நிகழ்த்திய அதிசயங்களை ஆலயத்துல ஓவியங்களா சித்தரிச்சிருக்காங்க. அதுல ஒண்ணுதான் ஆலயத்துல இருக்கக்கூடிய கிணற்றுல தவறி விழுந்து இறந்த சிறுமியின் உயிரை பரலோக மாதா மீட்டு தந்த அதிசயம். இந்த நிகழ்வை சித்தரிக்கிற மாதிரியான காட்சிய பரலோக மாதா ஆலயத்திற்கு எதிரே இருக்கக்கூடிய ஜெபமாலை தோட்டத்துல நாம பார்க்கலாம். இந்த தோட்டத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே வலது பக்கம் புதுமை திருத்தேர் மண்டபம் இருக்கு. இங்க இருக்கிற தேர் அமைப்புகள் பார்க்கிறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு. பூவரச மரத்துல செய்யப்பட்ட தேர்கள் அப்படின்னு சொல்றாங்க. கத்தோலிக்க திருத்தலத்துல மாதாவோட தேர் பவனி தமிழ்நாட்டுல முதல் முறையா வீரமாமுனிவர் காலத்துல இங்கதான் தொடங்கப்பட்டிருக்கு. இந்த ஜெபமாலை தோட்டம் அவ்வளவு அழகாவும் தூய்மையாவும் பராமரிக்கிறாங்க. பரலோக மாதாவோட வாழ்க்கை நிகழ்வுகளையும் ஏசு கிறிஸ்துவோட மகிமைகளையும் விளக்கும் வகையில இங்க பல நிலைகள் வச்சிருக்காங்க. வருஷப்படி பார்த்துக்கிட்டே போனாலே நாம மாதாவை பற்றியும் இயேசுவை பற்றியும் அவர்கள் நிகழ்த்திய அற்புதங்கள் பத்தியும் நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் மாதத்துல விண்ணேற்பு பெருவிழா ரொம்ப பிரம்மாண்டமா இங்க நடக்கும். 10 நாள் நடைபெறக்கூடிய இந்த விழா இந்த பகுதியில ரொம்பவே விசேஷம். என்னைக்காவது கோவில்பட்டி பக்கம் போனீங்கன்னா கண்டிப்பா காமநாயக்கன்பட்டி பரலோக மாதா பேராலயத்துக்கு போய் பாருங்க. மனசுக்கு அமைதியும் நேர்மறை எண்ணங்களும் நிச்சயம் கிடைக்கும்.